ஹாய் வணக்கம், வெல்கம் டு பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோல இப்போ வரக்கூடிய குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் எக்ஸாக்டா ஒரு 60 டேஸ், ஓகே 60 டேஸுக்கும் கம்மியா ஒரு 58 டேஸ் தான் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமில இந்த டைம்ல ஒரு கிராஷ் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது இட் வில் பி போத் ஹைபிரிட் கோர்ஸ். அதாவது ஹைபிரிட் கோர்ஸ்னா ஆன்லைன்லயும் நடக்கும், ஆஃப்லைன்லயும் நடக்கும். இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் நாங்க. சார் எனக்கு 60 நாள் தான் இருக்கு, பட் ப்ரிலிம்ஸ் எனக்கு கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி ஆகணும். இந்த 60 நாள்ல என்னால படிக்க முடியுமா சார்? நிறைய மாணவர்கள் சொல்ல போனா ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்குக்கு போறவங்க, ஸ்டூடியஸா படிக்கிறவங்க, சார் எனக்கு இந்த 60 நாள் என்னால எதனா ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்களா சார்னு கேட்குறாங்க. நானும் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். பட் மாணவர்களுடைய நலன் கருதி, ஸோ டிமாண்டை பொறுத்து, ஸோ நாம இப்போ என்ன ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷ் கோர்ஸ் அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலாக கிராஷ் கோர்ஸ்னா என்னப்பா அப்படின்றத நீங்க என்கிட்ட கேட்கலாம். கிராஷ் கோர்ஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இப்போ உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு குரூப் 1 எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு 3 டயர் எக்ஸாமினேஷன் அப்படின்றாங்க. 3 டயர் எக்ஸாமினேஷன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு அப்புறமா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும், மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறமா இன்டர்வியூ. இப்போ வரக்கூடியது ஜூன் 15ஆம் தேதி வரக்கூடியது என்னன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தான், முதல்நிலை தேர்வு தான். அப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், அதாவது ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியால சொல்றாங்க. அண்ட் தமிழ் கல்ச்சர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ ஹிஸ்டரியில இதெல்லாம் கவர் ஆயிடுது. ஸோ ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், தமிழ் கல்ச்சர், இதுல 65 கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்றேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுல 50 கேள்வி கேட்கறாங்க. மூன்றாவது இந்தியன் பாலிட்டி, இதுல ஒரு 40 கேள்வி கேட்கறாங்க. ஸோ டோட்டலாவே பாத்தீங்கன்னா ஒரு 155 கேள்வி இதுல வந்துருது. மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்ல உங்களுக்கு 25 கேள்வி கேட்கறாங்க. ஸோ 180 கேள்வி. ஸோ 10 கேள்வி ஜியோகிராஃபி, 10 கேள்வி பார்க்கும் பொழுது சயின்ஸ் அப்படின்றது வச்சிருக்காங்க. இப்போ சார் இந்த 200 கேள்வியில நான் எவ்வளவு கேள்வி அடிக்கணும்? நான் எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, நான் ரிசர்வேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறனோ இல்லையோ, ஆர் ரிசர்வேஷனா நான் உள்ள போறனோ இல்லையோ, நான் ஒரு மெரிட்டா உள்ளார போயிடணும்னா நான் எவ்வளவு கேள்வி சார் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா, நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் ஒரு 150 கேள்வி நீங்க கரெக்டா அடிக்கணும். விச் மீன்ஸ் நீங்க கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணணும். இதுதான் விஷயமே. நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும், பிசி மேல் ஆர் எஃப்சியா இருந்தாலும் ஒரு 150 கேள்வி மேல, 155 கேள்வி மேல நீங்க போடுறீங்க அப்படின்னா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் சொல்றேன். சோ உங்களால உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அப்ப இந்த 150 கேள்வியை நான் போடணும், 150 கேள்வி நான் கரெக்டா இருக்கணும்னா என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? இதுதான் கிராஷ் கோர்ஸ். அப்போ நாங்க கிராஷ் கோர்ஸை எப்படி வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே பசங்க இந்த 150 கேள்வியை கிளியர் பண்ணணும், விச் மீன்ஸ் கரெக்டா இருக்கணும்னா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா ஸ்ட்ராங் ஏரியான்னு சொல்லக்கூடிய ஹிஸ்டரி பார்ட்ல ரொம்ப அதிகமான ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஏன்ஷியன்ட் இந்தியா இங்கதான் சிலபஸை படிக்க சொல்றோம். ஸோ சிலபஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமா குப்தாஸ்ல ஆரம்பிச்சு மெடிவல் இந்தியா ஃபுல்லா டெல்லி சுல்தானேட், இம்பீரியல் சோலா டைனஸ்டி, விஜயநகர சாம்ராஜ்யம், முகலாயர்கள், மராத்தியர்கள்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி பார்ட் அதுல வந்துருது. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாடர்ன் இந்தியா மூவ்மெண்ட், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஆரம்பிச்சு 1947 வந்துருது. இதுல பர்சனாலிட்டிஸ் கொஸ்டின்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல பர்சனாலிட்டிஸ் பத்திலாம் கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப காந்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காந்தி யாரு, அவருடைய பொலிட்டிக்கல் பிலாசபி என்ன, அவருடைய நியூஸ் பேப்பர் என்ன, அவருடைய ஐடியாலஜி என்ன, அவருடைய சித்தாந்தம் என்ன. முக்கியமா காந்தி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இப்ப 1917 இருந்து 1948 வரைக்கும் காந்தியன் பீரியட்னா, காந்தி காலகட்டத்துல நடந்த சமகால அரசியல் வரலாறு என்னென்ன, அதுல காந்தி எந்த மாதிரியான ஒப்பீனியனை சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், காந்திக்கும் கால் மார்க்ஸுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, கால் மார்க்ஸின் சித்தாந்தம் என்ன, காந்தியடிகளுடைய சித்தாந்தம் என்ன, சோ காந்தி காலகட்டத்திலே வாழ்ந்த மற்ற தலைவர்கள். சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி, இப்போ உங்களால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். பட் இந்த கிராஷ் கோர்ஸ்ல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுப்போம். என்ன பண்ண போறோம்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாஸஸ் இருக்கு. கிராஷ் கோர்ஸ் எப்படி போகணும்னா, இது ஆன்லைன்லயும் இருக்கு, ஆஃப்லைன்லயும் இருக்கு, ஹைபிரிட் கிளாஸஸாகவும் இருக்கு. இப்போ கிளாஸ் எப்படி எடுத்துட்டு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் இன்னைக்கு கிளாஸ் 1 hour கிளாஸ் அப்படின்னா, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ல எந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை கவர் பண்ணுவோம், கான்செப்ட் கிளாரிட்டி கொடுப்போம், எக்ஸாம் ஃபேக்ட்ஸை பார்க்கும்பொழுது அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வைப்போம். இது என்டையர் கோர்ஸும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்பெஷல் ஃபேக்ட்ஸ், எக்ஸாம் ஃபேக்ட்ஸ்,
முக்கியமா சில டாபிக்ஸ் வந்து பார்க்கும்பொழுது கண்டெம்பரரி, விச் மீன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸோட கோரிலேட் பண்ணி பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸா எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியன் எக்கானமி எப்படி எவால்வ் ஆயிருக்குன்றத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கிராஷ் கோர்ஸை கொடுப்போம். அப்போ கிராஷ் கோர்ஸ்ல நடத்துறது மட்டும் இல்லாம கிராஷ் கோர்ஸ்ல அந்த வாரம் நடத்துறதுன்றது அந்த வீக்ல வந்து அந்த வீக்கெண்ட்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு டெஸ்ட்டும் வைப்போம். இப்போ புரியுதா உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் எப்படி போகணும்? ஒரு நார்மல் கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லா சாப்டர் பை சாப்டர் நடத்துவாங்க. கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது எப்படி அப்படின்னா இந்த ஒரு 60 நாள்ல என்னால வந்து குறைஞ்சபட்சம் என்னால ஒரு 4 மணி நேரம் அல்லது ஒரு இப்ப 2 மணி நேரம் நீங்க 1 மணி நேரமாவது கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா கூட அது ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு, ரெக்கார்டட் செஷன்ஸும் நம்ம கொடுத்துருவோம். இந்த ரெக்கார்டட் செஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு பாக்குறதுக்கு நீங்க 2 to 3 டைம்ஸ் வந்து நீங்க இந்த ரெக்கார்டட் வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலாம். புரியுதா? இல்ல சார் எனக்கு ஆஃப்லைன்ல தான் வேணும் அப்படின்னாலும் தாராளமா நீங்க ஆஃப்லைன் நம்மளுடைய ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சென்னை அண்ணா நகர்ல தான் இருக்கு, திருமங்கலம் ரோட்ல தான் இருக்கு. ஆஃப்லைன் கிளாஸஸ் நடக்குது. ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார் எனக்கு வந்து வீக்கெண்ட்ல நீங்க நடத்தினாலும் போதும். இப்போ நான் ஒரு நாள் 5 hours கூட வரேன். சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு 3 hours, ஆஃப்டர்நூன் ஒரு 2 hours வர முடியும் சார். சண்டே என்னால அது மாதிரி வர முடியும். இது மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கனாலும் தாராளமாக சப்போர்ட் பண்றதுக்கு எங்க டீம் ரெடியா இருக்கு. அப்போ கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு 150 கொஸ்டின் நான் கரெக்ட் ஆகணும். அந்த 150 கொஸ்டினுக்கான கான்செப்ட் கிளாரிட்டி, அந்த 150 கொஸ்டின் எந்த இடத்துல இருந்து கேட்கறன்ற கான்செப்ட் கிளாரிட்டி. உங்களுக்கு சில சாப்டர்ல ரொம்ப நீங்க வீக்கா இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கோங்களேன். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இ கவர்னன்ஸ்ன்ற சாப்டர்ல நீங்க ரொம்ப மைனஸா இருக்கீங்க. அதுக்கப்புறமா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல உங்களுக்கு ஒரு அத்துப்படி கிடையாது. இதை எல்லாத்தையுமே நம்ம மெட்டீரியல் சாஃப்ட் காப்பியே கொடுத்துருவோம். பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? சோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க படிப்பீங்க. அப்போ இந்த 60 நாள்ல தாராளமாக இந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. நீங்க ஒண்ணுமே படிக்கலனா கூட 100 கேள்வி உங்களால அட்டன் பண்ண முடியும். உங்களுடைய காமன் சென்ஸ் வச்சு அட்டன் பண்ண முடியும். ஆனால் ஓகே கிளியர் ஆகணும். ஒரு 150 கொஸ்டின் மேல நான் அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு யாருன்னா ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுத்துதான் ஆகணும். நீங்களும் உழைப்பு போட்டீங்க அப்படின்னா எங்களுடைய கைடன்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்க்கும்போது இந்த கிராஷ் கோர்ஸ். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படின்றத நம்ம பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமியில ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17th. ஸோ இன்னைக்கு ஒரு பேட்ச் ஆரம்பிக்குது. ஒன்னும் நேரம்லாம் குறைஞ்சு போயிடல. இன்னும் ஒரு 1 வீக் கூட நாங்க அட்மிஷனை போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த 1 வீக்குக்கு அப்புறமாக இந்த கிராஷ் கோர்ஸையும் நாம அட்மிஷன் ஓவர் ஆயிடும். பிகாஸ் வி நீட் சாலிட்லி 50 days டு கவர் தி சிலபஸ். அதனால ஓகே திஸ் இஸ் த ரைட் டைம், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்னாலும் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓகே அவர் டீம் ஹாவ் 10 years of academic excellence. அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய குரூப் 1 டாப்பர்ஸ் இவங்களுக்கும் நாங்கள் டீச் பண்ணியிருக்கோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம், பர்சனல் மென்டரிங் ப்ரோக்ராமும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால ஒரு டாப்பரை எப்படி எடுத்துட்டு வரணும் ஆர் கண்டிப்பா எக்ஸாம்ல எப்படி கிளியர் பண்ண வைக்கணும்ன்ற ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கும் தெரியும். அதனால நீங்க நம்பி வரலாம். ஸோ ஆல்ரெடி எங்களுடைய 90 days ப்ரோக்ராம்ல ஒரு 35 ஸ்டூடெண்ட்ஸ் மேல படிச்சுட்டு இருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவா குரூப் 1க்கும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பாத் ஓகே இட்ஸ் அ டெஃபினட் சக்சஸ் பாத். ஸோ அந்த பாத்துல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி சக்சஸ் இஸ் யோர்ஸ். விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ நம்ம கிராஷ் கோர்ஸ்ல பார்க்கலாம். கிராஷ் கோர்ஸை பத்தி டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 8610245423 அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமி. ஓகே அவர் யூடியூப் சேனல் அண்ட் எங்களுடைய டெலகிராம் சேனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே டெலகிராம்ல t.me பிரதர் மென்டர் ஐஏஎஸ் டைப் பண்ணீங்கன்னா எங்களுடைய டெலகிராம் சேனல்ல இந்த கோர்ஸ் பத்தியான ஷெட்யூல்ஸ் அண்ட் எப்படி போகுன்றத பத்தியும் கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம்.